இந்த எபிசோடில் நாம இயக்குனர் தமிழரசன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஸ்வீட் ஹார்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதிலிருந்தே தாய் மற்றும் தந்தையை இழந்து வாழ்ந்து வராரு நாயகனான ரியோராஜ். இதனால் அவரது மனநிலை எந்த ஒரு உறவு முறையும் நீண்ட காலத்திற்கு நிலைக்காது. எல்லாமே அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாறும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து வராரு. யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரியின் மூலம் நாயகனான கோபிகாவை சந்திக்கிறாரு ரியோ. நாளடைவில் இருவரும் பேசி பழகுறாங்க. கோபிகாவிற்கு ரியோ மீது காதல் ஏற்படுது. ஆனால் ஆரம்பத்தில் ரியோ இதனை தவிர்த்து வராரு. பின் இருவரும் ஒரு கட்டத்தில் காதலில் ஈடுபட்டு நெருங்கி பழகி வராங்க. இவரது காதலை தெரிந்து கொண்ட கோபிகாவின் வீட்டில் அவரை ஹவுஸ் அரெஸ்ட் செய்து ரியோவுடன் இருக்கும் தொடர்பை துண்டிக்கிறாங்க. இந்நிலையில கோபிகா ரமேஷ் கர்ப்பமாகறாங்க. இது தெரிந்து கொண்ட ரியோ குழந்தை கலைத்து வேண்டாம் என கூறுறாரு. ஆனால் கோபிகா கலைக்க வேண்டாம் என சொல்றாங்க. இதற்கு அடுத்து என்ன ஆனது? இதான் அந்த படத்துல மீதி கதை. ரியோராய் கதாபாத்திரத்துக்கு சிறந்த தேர்வு அமைஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருக்கிறாரு. ரொமான்ஸ், பிரேக்கப் என நடிப்பில் வித்தியாசம் காட்டி நடித்திருக்கிறாருன்னு சொல்லலாம். கோபி ரமேஷிற்கு சிறந்த அறிமுக திரைப்படமாக இப்படம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ரியோவுக்கு நண்பராக இருக்கும் அருணாச்சல் வரன் படம் முழுக்க நம்மை சிரிக்க வைக்கிறாரு. அவருக்கு ஜோடியாக வரும் பௌசி சிறப்பாக அவரது வேலையை செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். படத்தில் நடித்த ரென்சி பானிக்கர், எடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் அவர்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யுவனின் இசையில் அமைந்த பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகமாக இருக்குது. ஆனால் பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம்னு சொல்லலாம். பாலா சுப்ரமணியம் ஒளிப்பது படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு. மிகவும் கலர்ஃபுல்லாக காட்சிகளை தயாரித்திருக்காருன்னு சொல்லலாம். வழக்கமான கதைக்களமாக இருந்தாலும் அதை காலத்திற்கு ஏற்ப மாடர்னாக படைத்திருக்கும் விதத்திற்கு இயக்குனருக்கு பாராட்டுக்கள். காதல், பிரேக்கப், ரொமான்ஸ், எமோஷனல் என குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சி மிகவும் எமோஷனலாக வைத்து பார்வையாளர்களை நெகிழ்ச்சியடைய வைத்திருக்காரு இயக்குனர்.